கண் கண்ட கடவுளே சரணம் ஐயப்பா. ஆறுமுகன் சோதரனே சுவாமி, காந்தமலை ஜோதியே சாமி சரணம். பரிமள ஜோதி பிரியனே அகந்தை அழிப்பவனே சாமி சரணம். அழிப்பவனே அன்னதான பிரபுனே ரெண்டு பேருக்கு சேர்த்தாங்க. 2 in 1. முரளிசாமி, முரளிசாமி, முரளிசாமி வாங்க வாங்க சாமி சரணம். ஆமா, எங்கிருந்து வரீங்க? நாங்க ஐயப்பன் சேவா சங்கத்திலிருந்து வர்றோம். கார்த்திகை மாசம் 15ஆம் தேதி எங்க சங்கத்தின் சார்பில் ஐயப்பனுக்கு விளக்கு பூஜை வச்சிருக்கிறோம். அன்னைக்கு நீங்க கச்சேரி செய்யணும். ஐயப்பனை பத்தி பாடுறதுக்கு உங்களை போல வேற யாருமே இல்லைங்க. நீங்க கண்டிப்பா பாடணும். நிச்சயமா. முருகேஷ், தேதி ஃப்ரீயா இருக்கான்னு பாரு. எந்த மாசம்? கார்த்திகை மாசம். எந்த வருஷம்? என்னங்க இந்த வருஷம் தாங்க. இந்த வருஷமா? இன்னும் 2 வருஷத்துக்கு டேட்டே இல்லைங்க. நீங்க அப்படி சொல்லக்கூடாது, தெய்வ காரியம். முருகேஷ், கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி பாரு. எப்படி எப்படி எப்படி? சாமியே சரணம். அட்ஜஸ்ட் பண்றேன். சாமியே சரணம். இதுல 5000 ரூபாய் அட்வான்ஸ் இருக்கு. சந்தோஷம். பாத்தீங்களாப்பா, உங்க கையால மாலை போட்டதும் உடனே ஐயப்பன் புகழ் பாட எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப நாங்க வர்றோங்க. சாமியே சரணம். வீட்டுல அண்ணே அண்ணி எல்லாரும் சௌக்கியமாப்பா? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஏதாவது விசேஷம் உண்டாப்பா? அண்ணே ஏதாவது சொல்லி அனுப்பினாரா? கௌரி கல்யாண விஷயமா உங்ககிட்ட பணம் கேட்க சொன்னா? தங்கச்சிக்கு நல்ல மாப்பிளையா பாருங்க, செலவை பத்தி கவலைப்படாதீங்கப்பா. நியாயமா? அது என் கடமை. உங்களை தொல்லப்படுத்துறதே தப்பு. ஏன்பா இப்படி சொல்றீங்க? என் தங்கச்சிக்கு நான் இது கூட செய்யக்கூடாதா? அண்ணனுக்கு தான் என் மேல கோபம். அவரோட குழந்தையால கட்டிக்கலன்னு என் மேல வெறுப்பு. அதனாலதான் என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. நடந்ததை மறந்துடப்பா. நீர் அடிச்சு நீர் விலகாது. அண்ணன் தம்பிக்குள்ள பகை கூடாது. நான் வரட்டுமா? அப்பா, சாப்பிட்டு போலாம் வாங்க. உங்ககிட்ட காசுப்பட நிறைய இருக்கலாம். ஆனா திடீர்னு உங்களுக்கு கையோ காலோ வலிச்சுக்கலாம். உதவி செய்யறதுக்கு ஒருவன் சொல்லிக்கு யாராவது ஒருத்தர் வேண்டாங்களா? அதனால தாங்க சொல்றேன், என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டி அதுக்கு மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுத்தா போடுங்க. உங்களை கவனிச்சுக்கிற ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு போட்டு ஒரு பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கறதா நினைச்சுக்கீங்க. ஆண்டவன் என் தங்கச்சிக்கு கண் பார்வை தான் கொடுக்கலே தவிர அழகு அதிகமா கொடுத்துருக்காங்க. இதுதாங்க உங்க கௌரி போட்டோ. தம்பி போட்டா கொண்டா. சும்மா சொல்லவனா தம்பி? பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கிறான். அப்ப முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்கலாங்களா? நேர்ல பார்த்து சொல்றேன். புறப்படுங்க. இது நம்ம சாப்பாடுங்க. எனக்கு ஏதாவது சீரியஸ் வாங்கிக்கலாம். தானே இதா இருக்கு. எனக்கு இது வேண்டாம். சுருட்டு இல்லைன்னா பீடி. சுருட்டு பீடியா? அந்த வாடகை உங்களுக்கு ஆகாதுங்க. போய் வாங்கிட்டு வாங்க. கடை ரொம்ப தூரம் இருக்குங்க. தூரமா போய் வாங்கிட்டு வா. ஏதாவது கோழி கல்லப்பட்டிருக்கோம். நான் ரொம்ப தூரம் போய் வாங்கிட்டு வரணும். இவருக்கு இதே வேலையா போச்சு. ஊர்ல இருந்து அண்ணா ஒண்ணு வரதுக்குள்ள சமையல் எல்லாம் முடிச்சிடணும். கல்லு யார் வந்திருக்கிறது? பூஜை சாமான் வேணுமா? இத வர
சாமியே சரணம் ஐயப்பா. இது பாருங்க, சத்தியமா நீங்க செஞ்ச புண்ணியம் இல்லைங்க, உன் சம்சாரம் அந்த புண்ணியம் செஞ்ச பூஜை வளர்ந்தாங்க. இன்னைக்கு ஐயப்ப பூஜை தெரியுமில்ல, காலகாலத்தை போயிருக்கலாம்ல. சரி ஸ்டார்ட். ஓ அம்மா, ஐயாவை இன்னும் காணுமம்மா. அம்மா, அப்பா எனக்கு வரமாட்டாரா? கண்டிப்பா வருவாருப்பா. ஐயப்பா அவரை பத்திரமா அனுப்புவாரு. வாங்க வாங்க கௌரிமா, கௌரி கௌரி, என்னம்மா என்னம்மா ஏமா இப்படி இருக்க? கௌரி, என்னமா நடக்குது? என்ன நடக்குதா தெரியலையா? உங்க வீட்டு பொண்ணு கௌரி, என்னம்மா இது? என்னம்மா ஆச்சு? கௌரி, குடும்பமா போச்சு. ஏன் குழம்புறீங்க? வயசு பண்ண வீட்டுல கறி விட்டுட்டு உங்க கறி எங்க போச்சு? அளவு கூட கூட்டாம ஆக வேண்டிய காரியத்தை கவனிக்க. வர வேண்டி போலாம். ஐயா 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 ஐயா, என் தங்கச்சி கண்ணு தெரியாதோ யாரோ ஒரு வெறி பிடிச்ச மிருகம் அவளை பலாத்காரம் பண்ணி கெடுத்துட்டா. ஐயா, தன்னை கெடுத்தவன் யாருன்னு கூட தெரிஞ்சுக்க முடியாத கொடுமையை கடவுள் அவளுக்கு கொடுத்துட்டானே. ஐயா, என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுங்க ஐயா. உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுங்க ஐயா. இதை புண்ணியமா நினைச்சுக்கீங்க. கெட்டு போன பொண்ணையும் கெட்டு போன பாலையும் வீதியில கொட்ட வேண்டியதுதான். உன் தங்கச்சிய மனைவியா ஏத்துக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய தியாகி இல்ல. எவனாவது இழைச்சவன் வருவான், அவன் தள்ள கொண்டு போய் தங்கச்சியை கட்டு. அக்கா வாக்கா போலாம், வா வா. பாத்தீங்களா, 50 வருஷமா மலைக்கு போறீங்களே, அதுக்கு கிடைச்ச பலனை பாத்தீங்களா? இன்னுமா அந்த ஐயப்பனை நம்புறீங்க? இன்னுமா அவங்க கழுத்துல இந்த மாலை இருக்கலாம்? மாலையை தொடாத, ஐயப்பன் இருக்கிறான். அவன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை என்னைக்கு குறையாது. பெத்த மக சீரழிஞ்சு நிற்கிற நிலையிலுமா அந்த ஐயப்பனை நம்புறீங்க? இதுவும் நன்மைக்குதான் சொல்றீங்களா? நடந்ததுக்கு காரண காரியங்கள் தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த தர்மசாஸ்திரா நம்புறவங்களுக்கு நன்மையத்தான் செய்வாங்க. வாய முடிங்க, உங்களுக்கு பெத்த பாசம் கொஞ்சம் கூட இல்லையே. உங்களை அப்பான்னு சொல்றதுக்கே நான் வெட்கப்படுறேன். மானம் போனது கூட நன்மைக்கு தானே நினைக்கிற இந்த குடும்பத்துல சொந்தம் கொண்டாங்க கேவலம் நமக்கு தான். இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. வாங்க போகலாம். இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். எத்தனை உடம்பு கெட்டு போனவன்னா நான் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். எல்லா நன்மைக்கு அப்பா சொன்னது உங்களுக்கு தப்பா இருக்கலாம், ஆனா நான் அதை நம்புறேன். இதுவரைக்கும் அந்த ஆண்டவன் கிட்ட எனக்கு கண் பார்வை கூட நான் கேட்டுட்டே இல்லை. ஆனா இப்போ மற்றவங்க கண் பார்வையில எனக்கு கேவலமாகாத ஒரு கௌரவத்தை கூட நான் கேட்கிறேன். எனக்கு எடுத்தவனே என் கழுத்துல தாலி கட்டணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஐயப்பா, இது எனக்காக இல்ல, உனக்காக. உன்னை நம்பினவங்க மோட்டு போக மாட்டாங்கன்னு புரியறதுக்காக. பக்தியோட பலாபலன் பரிகாசமா போயிடக்கூடாது. ஐயப்பா, நீ இருக்கிற சபரிமலைக்கு வர சாந்த மலையில நீ ஜோதியா தெரியறதுக்கு முந்தி இருந்து போன ஏமாவுக்கு ஜோதி தெரியணும். நீ காக்கும் தெய்வங்கிறது உண்மைன்னு நிறுவு. ஐயப்பா, வாங்கப்பா போலாம். கோபப்படமா? என்னங்க இன்னைக்கு நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? யார் வைத்தறிச்சல கொட்டுக்கிட்டீங்க? என்னடி மிரட்டுற? பூஜை முடிஞ்சு கற்பூர ஆரத்தி காட்டும் போது கற்பூரம் அணைஞ்சது. கண்டிப்பா நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க. என்னங்க இவ்வளவு கரெக்டா சொல்ற? நீ பெரிய தீர்க்கதரிசி. கடவுள் கற்பூரத்தை அணைச்சிட்டு உனக்கு சகுனம் சொல்லிட்டாரு. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேக்குற? உன் பரம்பரை பெரிய ஜமீன் பரம்பராச்சே. உன் குடும்பத்தோட பூர்வீக சொத்துன்னு சொல்ற பாரு, ஐம்பொன்னால செஞ்சிருக்க அந்த ஐயப்பன் சிலை
அத ஃபாரின் மார்க்கெட்ல விக்கிறதுக்கு ஒரு நல்ல பாட்டி பார்த்து வந்திருக்கேன். அங்கதான் போயிட்டு வரேன். என் உயிரே போனாலும் ஐயப்பனை விட்டு நான் அனுமதிக்க மாட்டேன். உன் அனுமதி யாருக்கு கிடைக்கணும்? உன் உயிரை விட எனக்கு பணம் தான் முக்கியம். ஏன் இப்படி பணத்தாக்க பிடிச்சு அலையுறீங்க? பணம் தின்னு கழுகுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க பணம் தின்னு கழுகு. ஏதோ தூரத்து உறவ சொல்லி எங்க அப்பா உங்களை படிக்க வச்சாரு. அவரோட ஐயப்ப பக்தியை பயன்படுத்தி போலி பக்தரா உள்ள வந்து அவரை ஏமாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க. எங்க அப்பா போத உடனே உங்க தீரமத்தை காட்டிட்டீங்களே. நீ என்ன வேணாலும் திட்டு. உன் சொத்துக்கெல்லாம் நான் தான் கார்டியன்னு நீ பத்திரத்துல கையெழுத்து போட வரைக்கும் நீயும் நானும் கீரியன் பாம்பு. உங்களை நம்பி நான் என் சொத்துக்களை ஒப்படைக்க மாட்டேன். எனக்கு செஞ்சதே என் மகனுக்கு செஞ்சு நாளைக்கு அவனை தெருவில் நிக்க வைக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? தர்ம பத்தினிங்கிற கட்டில புருஷனே நம்ப மாட்டேங்குது. ஒரு நல்ல புருஷனா நடந்துக்க முடியலனாலும் ஒரு நல்ல மனுஷனாவது நடந்துக்குங்க. நான் நம்புறேன். ஆண்டவன் உங்களுக்கு நல்ல புருஷன். யாருக்கடி வேணும் சாம்பல்? நீ சாம்பல் ஆகிறதுக்குள்ள உன் சொத்தெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து பறிக்கிறேன். அநியாயம் பண்றாரு. கட்டு கேட்கலாம்னா அப்பப்ப லஞ்சத்தை கொடுத்துறாரு. இந்த கவலையை மறக்கணும்னா இருக்கவே இருக்கணும் மறந்து. ஐயப்பா குடிச்சிட்டு உங்கள்கிட்ட வர்றது தப்பு தான். என்ன மன்னிச்சுட்ட. யார்த்தையாவது உண்மையை சொல்லி ஆகணும். உங்கள்கிட்ட சொல்றேன். சைக்கிள் இருக்கிற பழைய பாட்டை மாத்தி புது பாட்டு வச்ச மாதிரியா மனசுடைய கெட்ட புத்தியை மாத்தி நல்ல புத்தி வச்சு அவனை ஓவரைல் பண்ண கூடாதா? எங்க முதலாளி வினோத்து பிறந்ததே தப்பு. அவரை திருத்தாம விட்டது அதை விட தப்பு. கேவலம் அவர் கொடுக்குற பணத்துக்காக என்னை சாதனா போட வச்சுட்டீங்க. இது பயங்கரமான தப்பு. இங்க பாரு, நான் குடிக்கிற வரைக்கும் தான் உண்மையை மறப்பேன். குடிச்சிட்டேன் உண்மையத்தையும் சொல்லுவேன். அது உனக்கு தெரியும். கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு அந்த அப்பாவை குருட்டு பொண்ணை கெடுத்துட்டாரு. தண்டனை கொடுக்க போறேன். அவருக்கு உடம்பே இருந்தனே எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறேன்?